இப்படித்தான் ஒரு காட்டில் ஒரு வேட்டைக்காரை விரிச்ச வலையில் ஒரு சிங்கம் சிக்கிக்கிட்டு அந்த வலைக்கு வெளியே வரமாட்டாப்புல துடியாக துடிச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அந்த வலைக்குள்ளே கிடந்திருக்கு. அப்படி கிடக்கும்போது அங்கிட்டிருந்து ஒரு சுண்டலி ஒன்று வந்திருந்திருக்கு. வந்து அந்த சிங்கத்தை பார்த்து கேட்டிருக்கு, ஏன் காட்டுராஜா, இந்த காட்டுக்கு நீ ஒரு பெரிய ராஜா மாதிரி, அப்படிப்பட்ட ராஜாவே ஒரு சாதாரண வேட்டைக்காரை விரிச்ச வலையில் சிக்கிக்கிட்டு வெளியே வர மாட்டாப்போ உள்ளே முடங்கி கிடக்க அப்படின்ட்டு இந்த சுண்டலி கேட்டிருக்கு. அதுக்கு சிங்கம் பயங்கர கோபத்தில் சொல்லியிருக்கு, ஏன் சுண்டலி, என்னை பார்த்தா உனக்கு கூட இலக்காரம் ஆகி போச்சா? வலைக்கு வெளியே வந்தேன்னு வச்சுக்க, உன்னை முதிச்சே கொன்றுவேன் அப்படின்ட்டு சிங்கம் பயங்கர கோபத்தில் சொல்லியிருக்கு. அப்படி சொல்ல சுண்டலி சொல்லியிருக்கு, ஏன் சிங்கம் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் நினச்சா உன்னை வலைக்கு வெளியே ரிலீஸ் பண்ண முடியும், என்னை போய் கோவப்படுறீங்க அப்படின்ட்டு இந்த சுண்டலி சொல்லியிருக்கு. அப்படி சொன்னோன்னே இந்த ரொம்ப சந்தோஷத்தில் எப்படி சுண்டலி என்னை ரிலீஸ் பண்ண முடியும்னு கேட்டிருக்கு சிங்கம். அதாவது சிங்கம், உன்னை வெளியே என்னால் உன்னை வெளியே கொண்டு வர முடியும், அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செய்யணும். அப்படி ஒப்பந்தம் செஞ்சுட்டா உடனே உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் இந்த வலையை விட்டு அப்படின்ட்டு சுண்டலி சொல்லியிருக்கு. என்ன ஒப்பந்தம்னு கேட்டிருக்கு சிங்கம். அதாவது சிங்கம், உன்னை இந்த வலைக்கு வெளியே என்னால் ரிலீஸ் பண்ணிட்டா உன் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியா அப்படின்ட்டு சுண்டலி கேட்டிருக்கு. அப்படி சொன்னோன்னே இந்த சிங்கத்துக்கு கொஞ்ச நேரம் பேச்சு மூச்சு இல்லை, நெஞ்சில் கையை வச்சு யோசனை பண்ணியிருக்கு. இந்த சுண்டலி பையனுக்கு இத்தச்சோட ஆசையா, உன் ஆசைக்கு கொஞ்சம் கூட எல்லையே இல்லையா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க விட்டே சுண்டலி கேட்டிருக்கு, என்ன சிங்கம் யோசனை பண்ணுறீங்க, ஒப்பந்தத்துக்கு தயார் இல்லையா அப்படின்ட்டு சுண்டலி கேட்டிருக்கு. சரி சிங்கம், வேறு வழி இல்லைன்ட்டு, சரி ஒப்பந்தத்துக்கு தயார், முதல்ல நீ ரிலீஸ் பண்ணு அப்படின்ட்டு சிங்கம் சொல்லியிருக்கு. அப்படி சொன்னோன்னே இந்த சுண்டலி அந்த ஊசி பல்ல வச்சு அந்த வலையை 4 கடி கடித்தோடனே வலை கட்டாயிருச்சு. கட்டாகினோடனே சிங்கம் வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே சிங்கம் சொல்லிருச்சு, சரி நம்ம பேசினபடி ஒப்பந்த பிரகாரம் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன், வா குகைக்கு அப்படின்ட்டு சிங்கம் கூப்பிட்டு போயிருக்கு. குகைக்கு கூப்பிட்டு போய் குகை வாசப்பில் நின்று சத்தமாக கூப்பிட்டுருக்கு சிங்கம் மகளே உன்னைய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காரு, அந்த மாப்பிள்ளை வந்து பாருமா அப்படின்ட்டு சத்தமாக கூப்பிட்டோன்னே அந்த சிங்கம் வேகமாக ஓடி வந்திருக்கு. வேகமாக ஓடி வந்தோடனே இந்த வாசப்படியில் நின்று இந்த சுண்டலியை பார்க்காம ஒரே முதிச்சு போச்சு. முதிச்சோடனே இந்த சுண்டலி நசுங்கி போச்சு. நசுங்கி அப்படியே மரண வேதனையில் செத்து போச்சு. இதான் கதை.